இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. ஈரான் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் போரை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வந்த 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இரு நாடுகளுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்கிட கேட்கலாம். பார்த்திபன் வணக்கம். தற்போது ஈரான் இஸ்ரேல் இரு நாடுகளும் இந்த அறிவிப்பை உறுதிப்படுத்திவிட்டதா அல்லது தன்னுடைய விருப்பத்தை அமெரிக்க அதிபர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறாரா? என்ன விவரம்? வணக்கம் கல்பனா. கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் திடீர்னு ஈரான் மேல ஒரு அட்டாக்கை லான்ச் பண்றாங்க. ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பதாகவும் அதனால் தங்களுக்கு எதிர்காலத்தில் அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வச்சு தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் இஸ்ரேலில் இருந்து ஈரான் மீது நடத்தப்படுகிறது. இதனை தொடர்ந்து அன்றைய நாள் தொட்டே ஜூன் 13ஆம் தேதி தொட்டே தொடர்ந்து பலதரப்பட்ட தாக்குதல் இரு தரப்புலையுமே நடக்குது. இது நாம தொடர்ந்து செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில இஸ்ரேல் தரப்புல ஒரு 25 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஈரான் தரப்புல இருந்து பார்த்தோம்னா 430க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் 3500 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இது மட்டும் இல்லாம ரெண்டு தரப்புலையுமே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மாதிரி நடவடிக்கைகள், அவங்களுடைய ஆயுதங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, மிசைல்ஸ், ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி விஷயங்களையும் செய்திகள்ல பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த பாதிப்பு அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே ஒரு பெரும் பதற்றத்துல தொடர்ந்து ஆளாக்கிட்டே இருந்தது. இந்த நிலையில இந்த இஸ்ரேல் ஈரான் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான இந்த போர் பதற்றம் தணிய வேண்டும் என்று எல்லோரும் நினைச்சிட்டு இருந்த நிலையில அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு சமாதான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஈரானோடு அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது அணுசக்தி தொடர்பாக. இந்த நிலையில திடீர்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் இருந்த இடத்தின் மீது நாங்க குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கோம், வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருந்தாரு. அதன் பிறகு இன்னும் பதற்றம் அதிகரித்துக் கொண்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பொறுத்த வரைக்கும் இப்ப அமெரிக்காவும் உள்ள வந்ததால நிலைமை இன்னும் மோசமாகும் என்றுதான் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த நிலையில ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஏதோ ஒரு படைத்தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்தது. அமெரிக்காவும் அலர்ட்லே தான் இருந்தாங்க. எந்த வான்பரப்பை பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் எந்த நாட்டில இருந்து இந்த தாக்குதல் அமெரிக்கா நடத்துச்சு அப்படின்ற இருந்தது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய ஈராக்கா இருக்கட்டும், சிரியா, ஜார்டன், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், அமீரகம், ஓமன், இந்த எல்லா நாடுகளிலுமே அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கின்றன. இதுல கத்தார்ல இருக்கக்கூடிய ஒற்றை படைத்தளம் பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட தளங்கள் இருக்கிறது. ஜார்டன்ல 2 இருக்கிறது, சவுதி அரேபியால 5 இருக்கிறது. ஆனா கத்தார்ல ஒரே ஒரு படைத்தளம் தான். ஆனா அது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு படைத்தளமாக இருக்கிறது. சோ அந்த ஒரு விமான படைத்தளம் அல் உதைத் எனப்படக்கூடிய அந்த விமான படைத்தளத்தின் மீது ஈரான் நேற்று இரவு தாக்குதல் நடத்தி இருந்தது. பார்த்தோம்னா அங்க கத்தாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விமானப்படை தளம் மட்டும் இல்லாம 10,000 13,000 அமெரிக்க வீரர்களும் அங்க இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையில இந்த தாக்குதல் உலக அளவுல மிகவும் முக்கியத்துவம் பார்க்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் ஈரானுடைய தாக்குதலுக்கு கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சோ இந்த நிலைமை இன்னும் மோசமாகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் ஒண்ணு வருது. அது என்னன்னா, இந்த தாக்குதல் குறித்து முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஈரானுக்கு தேங்க் பண்ணி, ஈரான் தரப்புல இருந்து 14 ஏவுகணைகள் இங்க எங்களுடைய விமானப்படை தளத்தை நோக்கி வந்தன, அதில் 13 அழிக்கப்பட்டு விட்டன, 14வது அந்த ஏவுகணை ஒரு பாதிப்பில்லாத ஒரு பகுதியில போய் விழுந்து வெடிச்சிருக்கு. சோ அதனால கத்தார்ல இதனால எந்த ஒரு உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் பதிவு பண்ணியிருந்தாரு. இதனை தொடர்ந்து ஈரானுடனான பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தபோது ஈரானின் அயத்துல்லா அவங்க தரப்புல இருந்து சமூக வலைதளத்துல என்ன போட்டிருந்தனா, ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல என்று
போஸ்ட் பண்ணப்படுது. இது எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு போஸ்ட் பண்ணப்படுது. சோ நிலைமை மோசமாக போகிறது என்று எதிர்பார்த்திருந்த நேரத்துலதான் 3:30 மணி அளவுல ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான வலைதள பக்கத்துல ட்ரூத் சோஷியல்ல ஒரு பதிவிடுறார். அதுல அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஈரான் இஸ்ரேல் 2 தரப்புலையும் முழு போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த அறிவிப்பு வந்ததுல இருந்து ஒரு 6 மணி நேரம், அதாவது நம்ம இந்திய நேரப்படி காலை 9:30 வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த நேரத்துக்குள்ளார 2 தரப்புல இருந்துமே தாக்குதல்கள் நடத்தி முடிச்சப்படும். அவங்களுக்குன்னு ஒரு மிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் அவங்க முடிச்சுப்பாங்க. அதன் பிறகு அடுத்த 12 மணி நேரத்துல இந்த போரானது முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. முதல்ல ஈரான் போர் நிறுத்தத்தை இந்த தாக்குதலை நிறுத்துவாங்க. அது 12 மணி நேரம் கழிச்சு அதன் பிறகு இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துவாங்க. 24 மணி நேரம் கழிச்சு இந்த 12 நாள் யுத்தம் முழுவதுமாக முடிவடையும் என்றும் அந்த சோசியல் மீடியா போஸ்ட்ல அவர் சொல்லியிருந்தாரு. 13ஆம் தேதி தொடங்கி 11 நாளா போயிட்டு இருக்கு. இன்னொரு 24 மணி நேரம் கழிச்சு இந்த 12 நாள் யுத்தம் முடிவுக்கு வரும். சோ 2 தரப்புலையுமே அமைதியும் மரியாதையும் நிலைநாட்டும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. 2 நாடுகளுக்குமே அவங்களுடைய தைரியத்தையும் மன உறுதியையும் புத்திசாலித்தனத்தையும் அவர் பாராட்டி இருந்தாரு. அதே நேரத்துல இந்த யுத்தமானது பல ஆண்டுகளுக்கு இது போயிருக்க கூடும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தோட அமைதியை குலைச்சு அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் எல்லாம் அழிச்சிருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்திருக்கோம். அதனால இஸ்ரேல், ஈரான், மத்திய கிழக்கு பிராந்தியம், அமெரிக்கா இது எல்லாத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக இப்படி எல்லாம் ட்ரம்ப் அந்த சோசியல் மீடியா போஸ்ட்ல போட்டிருக்காரு. ஆனா நீங்க கேட்ட மாதிரி இது சம்பந்தமாக இஸ்ரேல் தரப்பிலிருந்தோ ஈரான் தரப்பிலிருந்தோ இப்ப நாம இந்த கால் பேசுற வரைக்குமே கூட எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக வரவில்லை அப்படின்றது இங்க முக்கியத்துவமா பார்க்க முடிகிறது. இதே ஒரு டேஜாவும் நமக்கு கொடுக்குது. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நிலைமை மோசமா போயிட்டு இருந்த நிலையில ஒரு மாலை வேளையில திடீர்னு ட்ரம்ப் இதே மாதிரிதான் ட்ரூத் சோஷியல்ல 2 நாடுகளுமே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சம்பந்தப்பட்ட 2 நாடுகளுமே சொல்லாம அவர் சொன்னாரு, இதுக்கு பாகிஸ்தான் ஒப்புக்கிட்டு நோபல் பரிசெல்லாம் அவருக்கு தரணும்னு சொன்னாலும் இந்த பக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க மத்தியஸ்தம் அதை ஏத்துக்கவே கிடையாது. இது 2 நாடுகளுக்கு இடையே நடந்த பேச்சின் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்பயும் அதே தான் நடந்திருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய மோதல்ல 3வது நபரான ட்ரம்ப் தான் இணைஞ்சாரு. அவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கான முயற்சியை தான் மறுபடியும் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துலதான் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துது. சோ இப்போ திடீர்னு 2 நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம்னு இதை சொல்றதும் ட்ரம்ப் தான். சோ ஒரு குழப்பமான ஒரு சூழலை தான் மறுபடியும் இங்க ட்ரம்ப் உருவாக்கி இருக்காரு. அதே நேரத்துல இந்த 2 நாடுகளும் இது சம்பந்தமா அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடல. அங்க இருக்கக்கூடிய சர்வதேச செய்தியாளர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஹரான் தரப்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க டெஹரானுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து தலைநகர் டெஹரானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி மக்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க, தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. சோ மக்களை அலர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க டெஹரான்ல ஈரான்ல இருந்து அங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய ரமத்கன் என்ற நகரத்திற்கும் அந்த மக்களுக்கு, அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. உங்க நகரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ உள்கட்டமைப்புகளை குறி வச்சு நாங்க தாக்குதல் நடத்த இருக்கோம். சோ உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு அலர்ட்டையும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ட்ரம்போட சோசியல் மீடியா போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். இதனைத் தொடர்ந்து டெஹரானின் பல்வேறு பகுதிகளிலுமே தொடர்ந்து குண்டு சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் வெடிச்சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ட்ரம்போடைய அந்த ட்வீட்டோட முழு அர்த்தத்தையும் நாம இங்க எடுத்துக்க வேண்டியதா இருக்கிறது. போர் நிறுத்தம்னு அவர் சொல்லியிருந்தாலுமே அடுத்த 6 மணி நேரத்துக்குள்ளார மிஷன்ஸ் முடிஞ்சுக்கும்னு சொன்னாருன்னா அப்போ இந்திய நேரப்படி காலை 9:30 மணி வரைக்குமே கூட இந்த தாக்குதல்கள் 2 தரப்புலையும் நடந்து கொண்டேதான் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை அந்த வான்பரப்பு மூலமாக நடத்தக்கூடிய தாக்குதல் நிறுத்தினா ஈரானும் நிறுத்திக் கொள்ளும் அப்படின்னு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. சோ இதையும் நாம இங்க முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ ஆஸ் ஆஃப் நவ் ஈரான் தரப்புலயும் இஸ்ரேல் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே நேரத்துல இப்போ இன்னொரு தகவல், அண்மை தகவல் ஒண்ணு வந்திருக்கிறது. அது என்னன்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த சோசியல் மீடியா ஒரு பதிவு இப்போ விட்டிருக்காரு. அதன்படி பார்க்கும்போது ஈரான் திரும்ப ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிட்டு இருக்கு. இஸ்ரேல் தான் போரை தொடங்கினாங்க, ஈரான் தொடங்கவில்லை. சோ தற்போதைய சூழல்ல எந்த ஒரு ஒப்புதலும் போர் நிறுத்தம் தொடர்பாக நாங்க தெரிவிக்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல ஒருவேளை இஸ்ரேல் இந்த தாக்குதல்ல நிறுத்தினா, அவர்களுடைய சட்டவிரோதமான இந்த தாக்குதல்ல நிறுத்தினா, ஈரான் மக்களுக்கு எதிரான
ஈரான் இந்த தாக்குதலை நிறுத்தினா, அதாவது அவங்களுடைய உள்ளூர் நேரம் 4 மணிக்குள்ள இந்த தாக்குதலை நிறுத்தி இருக்கணும். அப்படி நிறுத்தக்கூடிய பட்சத்துல நாங்க இந்த தாக்குதலை நாங்க தொடர மாட்டோம் அப்படின்னும், அதை பொறுத்துதான் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும்னு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். கல்பனா. பார்த்திபன், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன கேட்டிருந்தார் ஈரான் கிட்ட? அன்கண்டிஷனல் சரண்டர் ஈரான் அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த நிலைமை வரைக்கும் ஈரான் அமெரிக்க முகாம்களே குறிவைத்து தாக்குதல் நடத்தும் பட்சத்துல இந்த போர் உண்மையிலேயே முடிவுக்கு வருமா? இந்த 6 மணி நேரத்துக்குள்ள இரு நாடுகளும் கடைசி தாக்குதலை முடித்துக் கொள்வாங்கன்னா இது 2 நாடுகளுக்குள்ள எந்த மாதிரியான சேத விளைவுகளை ஏற்படுத்தும்? இஸ்ரேல் தரப்பிலிருந்து என்ன அறிவிப்பு வந்திருக்கிறது? அன்கண்டிஷனல் சரண்டர்னு ட்ரம்ப் அவர் எதிர்பார்த்தாருன்னா அது நிச்சயம் கிடையாதுன்றதுதான் ஈரானுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கு. இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு இருக்கு. ஈரானியர்கள் சரணடைபவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சோ இப்ப இருக்கக்கூடிய நிலையில இது உடனடியாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த 6 மணி நேரத்துக்குள்ளார இன்னும் தாக்குதல் தொடரத்தான் போகிறது அப்படின்றதுதான் அந்த சோசியல் மீடியா போஸ்ட் மூலியமாவும் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆனா இப்போ ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோட அந்த சோசியல் மீடியா போஸ்ட் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலை நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா ட்ரம்போடைய சோசியல் மீடியா பதிவுல என்ன சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் இவங்க ஈரான் தான் நிறுத்துவாங்க, ஈரான் தான் முதல்ல சீஸ்ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போர் நிறுத்தத்துக்கு தாக்குதலை நிறுத்துவாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய சோசியல் மீடியா போஸ்ட் வேற விதமா சொல்லுது. இஸ்ரேல் முதலில் நிறுத்தினால்தான் ஈரான் நிறுத்தும்னு சொல்லியிருக்காரு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.